இப்போது டாப் ஆக்டர்ஸாக இருக்க நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி தான் ஆக்டராகவே வந்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்களில் சில பேர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் 1ல் இருக்கிறது ரவி மோகன். ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லப்படுற இவர் ஜெயம் மூவியில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆளவந்தான் மூவியில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சித்தார்த் பாய்ஸ் படத்தில் தான் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆனார். ஆனால் அதுக்கு முன்னாடியே கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக சொல்ல போகிறது விஷால் செல்லமே மூவியில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பார். ஆனால் வேதம் ஏழுமலை போன்ற படங்களில் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. சசிகுமார் சேது மூவியில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் சுப்பிரமணியம் ஒரு படத்தில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. கார்த்தி ஆயுத எழுத்து படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக மணிரத்னம் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் பருத்தி வீரன் படத்தில் தான் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆனார். உங்களுக்கு இவங்க நடித்த படத்தில் எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சவுண்ட் பாக்ஸ் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.